Audio Jungle. புதிய திராவிட கழகத்தோட தலைமை ஏற்று இது இருந்து மொடக்கூர் சட்டமன்ற தொகுதி, ஈரோடு மாவட்டம் மொடக்கூர் சட்டமன்ற தொகுதி, அரசலூர் வார்டு 2வது வார்டில் வந்து நீங்கள் வந்து தமிழ் சமூகம், அதாவது அனைத்து சமுதாய மக்களாகவும் நீங்கள் கலந்து கொண்டு இந்த இணைப்பு விழாவை ஏற்பாடு செய்த அவசரமா எந்த பொன்முனை ராஜேஷ் என்று பேசுகிறப்ப திரு மாவட்ட செயலாளர் ராஜேஷ் அவர்களோட ஏற்பாட்டில் நீங்கள் வந்து நம்ம புதிய திராவிட கழக இடத்துல இந்த நேரத்தில் வந்து இணைந்ததற்கு நான் சார்ந்த புதிய திராவிட கழகத்தின் சார்பாகும் உங்களால் வேண்டுகோள் எலெக்ஷன் சார்பாகும் செஞ்ச அந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கொங்கு மண்டலத்தில் ஏன் தமிழ்நாட்டில் சமூக நீதி எல்லா கட்சியிலையும் இருக்கிறது கேட்டா இல்லைங்கிறத முன்னெடுத்து தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சமுதாய மக்களுக்கும் அரசியல் அங்கீகாரம் வேணும். அரசியல் அங்கீகாரத்தை அனைவருக்கும் சமமா கிடைச்சிட வேணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் புதிய திராவிட கழகம். இந்த புதிய திராவிட கழகம் ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற 30 சாதியிலே எல்லா 30 சாதியிலையும் இணைக்கணும் அப்படிங்கிறத புதிய திராவிட கழகத்தோட கொள்கை. இந்த மக்களுக்கான அரசியல் அங்கீகாரம் கிடைக்கணும், மக்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும், அரசியல் மட்டும்தான் சமுதாய மக்களுக்கு அங்கீகாரத்தை கிடைக்கணும்னு சொல்லி நாம் இன்னைக்கு அதுக்கான தயார் செய்து தமிழ்நாடு பொது சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நம்ம வந்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்த நேரத்தில் அரசலூர் பகுதியிலிருந்து வந்து கலந்து இந்த புதிய திராவிட கழகத்தில் தங்களை இணைந்து கொண்ட அனைத்து பொறுப்பாளர்களும் கைகாட்டியிலிருந்து திருவள்ளூர் நகர் வரைக்கும் இன்னைக்கு வந்து நம்ம கட்சியில் வந்து புதிதாக இணைந்து கொண்ட திரு சத்தியமுத்து கிருஷ்ணன் அவர்களுக்கும், திரு தியாகராஜன் அவர்களுக்கும், திரு அருண்சுதன் அவர்களுக்கும், திரு கண்ணன் அவர்களுக்கும், திரு முருகேசன் அவர்களுக்கும், வடுகப்பட்டி பிரபாரன் அவர்களுக்கும், புவனேஸ்வரன் பூந்தரை அவர்களுக்கும், அருண்குமார் அன்சுடு அவர்களுக்கும், நமது மண்கரடு கார்த்தி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்து தெரிவிச்சுட்டு சரியான நேரத்தில் இந்த தேர்தல் காலங்களுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு கட்டாயம் புதிய திராவிட கழகம் ஒரு பாதுகாப்பு கேடயமாக மட்டும் இல்லாமல் உங்களுக்கோட அவர் அண்ணன் தம்பியாக நாங்கள் எல்லா நிகழ்ச்சியிலும் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்போம். சரியா? இங்கே வந்து ஜாதி மதங்களுக்கு பேதம் இல்லை, நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பியாக ஒரு குடும்பம் நம்ம இருக்கோம். இந்த கட்சி உங்களுக்கு எப்பொழுது எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து முன்னாடி இருந்து நல்லபடியாக நம்ம உங்களுக்கான அரசியல் அங்கீகாரத்துக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கான வேண்டிகிற அனைத்துமே கிடைக்கிற புதிய திராவிட கழகம் உறுதியை கொண்டு நடந்து தெரிஞ்சுக்கிட்டு வருகின்ற நவம்பர் 30ஆம் தேதி மிக சிறப்பான ஒரு மாநாட்டை நம்ம நடத்திருக்கிறோம். அதை ஈரோடு தான் நடத்துகிறோம். ஈரோட்டில் எங்கேங்கிறத வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம அறிவிச்சுருக்கோம். அப்படி வர ஞாயிற்றுக்கிழமை ஈரோடு மாவட்டத்தில் எங்கே இடத்த நம்ம அறிவிச்சுட்டு வர ஞாயிற்றுக்கிழமை அதுக்கான வேலையை செய்திருக்கிறோம். மாண்புமிகு தமிழகத்தோட முதல்வரோட நல்லாசி, மாண்புமிகு ஸ்டாலின் அவரோட நல்லாசி வேணும். மாண்புமிகு மாநாட்டில் சிறப்பழைப்பாளர் யார் கலந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு சின்னவர் தான் வந்து கலந்துக்கிறாரு. அவரோட அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து கலந்துக்கிறாங்க. இந்த மாநாட்டு இடத்த வந்து மாண்புமிகு அன்பு அண்ணன் சொல்லின் செல்வன் செயலின் வீரர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களும், அண்ணன் பெருமதிப்பிற்குரிய நமது ஈரோட்டின் இதயம் அண்ணன் முத்துசாமி அவர்களும், அதே போல் நம்ம அனைத்து மாநில மாவட்டங்கள் நிர்வாகிகள் கலந்து இடத்தை நம்ம தேர்வு செய்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அறிவிச்சலான்னு இருக்கிறோம். மாநாட்டு வேலைகளுக்கான வேலைகள் நம்ம துரிதப்படுத்த வேண்டும். ஊரூரா வீடு வீடாக போய் நம்ம மாநாட்டு கால் சேர்த்து, அதாவது தமிழ்நாட்டில் 1 லட்சம் சேர் போட்டு ஒரு மிக பிரமாண்டமான ஒரு மாநாட்டை நம்ம நடந்து திட்டமிட்டுக்கிறோம். 5 லட்சம் பேர் கலந்து கொண்டுங்கிறது நம்மளோட மாநாட்டோட கோரிக்கை. அதனால் வந்து இந்த மாநாட்டோட ஒற்றை கோரிக்கை என்ன சொல்லியிருப்பாங்க தான் அனைத்து சமுதாயத்துக்கும் அனைத்து கிடைக்கணும். ஜாதிவாரி கணக்கெடுத்து அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் எந்தெந்த மக்கள் எந்தெந்த சமுதாயத்தில் வந்து மக்கள் வந்து இந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப கல்வி, பொருளாதார, அரசியலில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு கேட்டுக்கொண்டு, அதே போல வந்து அனைத்து சமுதாயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5 பிரிவு 10 பிரிவுகளை சேர்த்து ஒரு எம்பிசி பிசின்னு கொடுத்துருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வேட்டைக்கொண்டு சமுதாயம் பார்த்தீங்கன்னா வேடர், மலைவாழ் வேடர், குண்ட வேட்டைக்கொண்டு, முழு வேட்டைக்கொண்டர், வேட்டைக்காரர், முத்தரையர், வளையர், வால்மீகி வேட்டுவர், இந்த பார்த்தீங்கன்னா முழு வேட்டைக்கொண்டர், வேட்டைக்கார கவுண்டர், வேட்டைக்கார நாயக்கர் இதெல்லாம் இணைச்சு ஒரே பேரில் எம்பிசியில் வேட்டை கொண்டர் என்ற ஒரே பேரை அறிவிப்பான்னு சொல்லி மாநாட்டோட கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அனைத்து சமுதாய தலைவர்களோட அனைத்து சமுதாய மக்களுக்கு என்னென்ன கோரிக்கை என்று சொல்லி இந்த மாவட்ட செயலர்கள், ஒன்றிய செயலர்கள் வந்து அந்த பகுதியில் இருக்கிற கோரிக்கைகளை கேட்டு அந்த கோரிக்கைகளை தொகுத்து ஒரு மிக பிரமாண்டமான ஒரு கோரிக்கை மாநாடும் அந்த மாநாட்டை திட்டமிட்டுக்கிறோம். அனைத்து சமுதாய மக்களும் வந்து கலந்துக்கிறாங்க. மாநாட்டுக்கு போன முறை அப்படின்னு மாநாட்டுக்கு ஒரு பேர் வச்சிருந்தோம். என்ன பேர் வச்சிருந்தோம்னா கொங்கு நாட்டில் சமூக நீதி மாநாடுன்னு வச்சிருந்தோம். அதே போல அகிலம் போற்றும் 6வது மாநில மாநாடாக இருந்தாலும் அந்த மாநாட்டுக்கு ஒரு டைட்டில், அருமையான ஒரு டைட்டில் பேச திட்டமிட்டிருக்கிறோம். அந்த டைட்டிலையும் ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கலான்னு இருக்கிறோம். அதனால டைட்டிலுக்கு ஏற்ற போல நம்ம வந்து கட்டாயம் இந்த மக்கள் அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து பேரும் தான் நம்மளோட கோரிக்கை. இந்த கோரிக்கையை வந்து நீங்கள் எல்லாரும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் வந்து நீங்கள் இணைஞ்சது எனக்கு ரொம்ப மனப்பூர்வமான சம்மதம், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் யாரையும் எதிர்பார்த்து நம்ம யாரையும் கேட்கல, நீங்கள் எல்லாம் முன்னிருந்து நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மென்மேலும் இந்த புதிய திராவிடங்களுக்கு வளரணும், அனைத்து சமுதாயத்து மக்களுக்கும் அனைத்தும் போய் சேரணுன்றது தான் என்னோட கோரிக்கை. அதாவது அதில் சொல்லணும் நம்ம கொள்கைன்னு சொல்லலாம். எங்களோட எப்பொழுது நீங்களாம் தோளோடு இருக்கணும். இந்த மக்களுக்கு, அனைத்து சமுதாய மக்களுக்கு புதிய திராவிட கழகம் ஒரு இரும்பு கேடயமாக, எஃகு கேடயமாக கட்டாயம் இருக்கும் என்று எனக்கு வாய்ப்பு அளித்த தமிழ் சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.